ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிரகங்களுடைய மர்மமான தாக்கத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே சிவன்மழை உத்தரவு பெட்டியில வந்திருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக சமுதாயத்திலையும் பல்வேறு விதமான தாக்கங்கள் நிச்சயமா ஏற்படும். இந்த தாக்கத்தாலும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சிவன்மழை உத்தரவு பெட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றிய ரகசியம் நிச்சயமா தெரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ரகசியம் என்ன? இந்த சிவன்மழை உத்தரவு பெட்டியின் வாக்கியின் மூலம் தனுசு ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாம பார்க்கலாம். தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பரிமாணங்களை நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிவன்மழை உத்தரவு பெட்டி, அந்த பெட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த சிவன்மழை உத்தரவு பெட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மழை சுப்பிரமணிய கோவில்ல இது அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்புகளை கொண்டுள்ள அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மழை ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே விசேஷம் வாய்ந்ததாக, நிறைய சக்தி நிறைந்ததாக ஒரு விஷயமாக சொல்லலாம். இந்த பெட்டிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெட்டியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டில் ஏற்படும் இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் நம்ம முன்னதாகவே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன்மழை ஆண்டவர் பக்தர் ஒருவருடைய கனவில் குறிப்பால் உணர்த்தி சில பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பதாக சொல்வார்களாம். அது போலவே பக்தர் கனவில் தோன்றிய பொருட்களை நாம அந்த உத்தரவு பெட்டியில வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆண்டவனிடம், அதாவது சுவாமியிடம் உத்தரவு கேட்பார்கள். சுவாமியிடம் உத்தரவு கிடைத்த பிறகு இந்த அனுமதி கிடைத்தவுடன் அந்த பொருட்களை சிவன்மழை உத்தரவு பெட்டியில வைக்கலாங்க. எந்த மாதிரி முறையில அனுமதி கேட்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைப்பூ மற்றும் சிவப்பு பூவை வைத்து உத்தரவு கேட்பார்களாம். வெள்ளைப்பூ விழுந்து விட்டால் அனுமதி கிடைத்ததாக சொல்லப்படுது. அனுமதி கிடைத்த உடனே கனவில் வந்த பொருட்களை, அதாவது ஏற்கனவே சிவன்மலை உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றப்பட்டு கனவில் வந்திருக்கக்கூடிய புதிய பொருளை வைத்து பூஜை செய்வார்களாம். பூஜை செய்த பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இதுவரை என்ன மாதிரியான பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விதமான பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுது. அதாவது மண், துப்பாக்கி, கலப்பை, ரூபாய் நோட்டு, சைக்கிள், சர்க்கரை, பூமாலை, ருத்ராட்சம், தங்கம், இந்த மாதிரி நிறைய வகையான பொருட்கள் வந்ததாக சொல்லப்படுது. இந்த பொருட்கள் மூலமாகவும் சமுதாயத்துல பல்வேறு விதமான தாக்கங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா, திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வந்ததாக சொல்லப்படுது. அதுபோலவே கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வந்ததாக சொல்லப்படுது. ஸோ கனவில் வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பூஜை செய்த பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைப்பார்களாம். சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைத்த உடனே இந்த பொருட்களின் மூலமாக சமுதாயத்துல ஏற்படக்கூடிய தாக்கங்களை நம்ம முன்னதாகவே நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தர் ஒருவருடைய கனவில் கற்பூரம் மற்றும் பெரும்பு வந்ததாக சொல்லப்படுது. இதை சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பிறகு இந்த பொருளை முதலில் பாத்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில முதல்ல வைப்பார்கள். அதாவது இந்த கற்பூரத்தையும் பெரும்பையும் வைத்து பூஜை செய்த பிறகு சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த பொருட்களின் மூலமாக சமுதாயத்துல நிச்சயமா பல வகையில தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பொருட்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அதீத நற்பலன் என்ன, ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த சிவன்மழை உத்தரவு பெட்டி வாக்கியின் மூலமாகவும் கிரகங்களுடைய தாக்கத்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது வாக்குவன்மையால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு செயல்திறன் உங்களுக்கு உண்டாகலாம்.
அதுபோல வாக்கு உண்மையால் நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உருவாகும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திறமை அதிகரிக்கலாம். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய ராசி அதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தால் பார்க்கும் பொழுது பலவிதமான நற்பலன் உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் துணிச்சலாக இருக்கலாம். இதனால நீங்க எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். வர்த்தக திறமை நிச்சயமா அதிகரிக்கும். பணவரத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல் உருவாகும். இளப்பறையாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் கனியுடன் பேசுவது மிகுந்த நல்லதுங்க. விருந்தினர் வருகை இந்த காலகட்டங்களில் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உங்களுக்கு உண்டாகலாம். பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களில் செல்லும் போதும் பெண்மணிகளுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட உங்களுக்கு தாமதமாகலாம். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. சூரியனுடைய சஞ்சாரத்தால் பார்க்கும் பொழுது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகலாம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். இதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது திறமையால் முன்னேற்றங்கள் உண்டாகலாம். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வாகனங்களில் செல்லும் போது மாணவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் மிகுந்த கவனம் ரொம்பவே முக்கியம். அதுபோல இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் கட்டுப்பாட்டுக்கு வரலாங்க. அரசு பணியில் உள்ள நேயர்களுக்கு உங்களுடன் பணிபுரியவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது அவசியம். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் இந்த காலகட்டங்களில் வந்து சேரலாம். அதுபோலவே இந்த காலகட்டங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு இந்த விஷயத்திலே நீங்க கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இந்த காலகட்டங்களில் பொது காரியத்தில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் நல்மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கி தம்பதியர் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கலாம். நினைத்தபடி பண வரவுகளை பெறக்கூடிய வாய்ப்பு சில நேயர்களுக்கு உண்டாகலாம். தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமா தொழில் அதிபர்களுக்கு இருக்கலாம். பொதுவாகவே இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே தனுசு ராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக நிச்சயமா அமையலாம். இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நீங்க வழிபாடு செய்து வந்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமா நீங்கிடும். இதனால உங்களுடைய மனதில் நிச்சயமா ஒரு தெளிவு உண்டாகலாம். அதுபோல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியாக குறையலாம். முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை இந்த காலகட்டங்களில் நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆன்மீக வழிபாடுகளை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தாலும் சிவன் மழை உத்தரவு பெட்டியில வந்திருக்கக்கூடிய பொருட்களின் தாக்கத்தாலும் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க.
அதுபோல சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய ரகசியம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து பயனடைந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.